Life Path Education and Migration Private Limited. Let's discuss how to purchase Swisscare insurance step by step. நாம் பார்ப்போம் எப்படி ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸ் ஒன்றை பர்ச்சேஸ் செய்வதென. முதலில் ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸ் ஒன்றை பர்ச்சேஸ் செய்ய டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் சில தேவைப்படுகிறது. நாம் முதலில் பார்ப்போம் அவை எவை என. முதலில் எமக்கு தேவைப்படுவது candidate of entry into Finland. அதென்றால் நீங்கள் ஃபின்லாந்து போகும் நாள். உதாரணமாக கூறினால் நாம் இவ்வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி போக இருக்கிறோம் என்றால் நாம் அத்திகதியை இங்கு போட்டால் நமக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் ஃபின்லாந்து நாட்டிற்கு செல்லலாம். நமக்கு அதற்கு முன் போக தேவைப்பட்டால் நாம் மீண்டும் ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸ் ஒன்றை அந்நாளில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டும். அதனால் திகதி பற்றி அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். பின்பு நமக்கு தேவைப்படுவது ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்போர்ட் ஒன்று. நாம் ஃபேமிலி விதமாக மைக்ரேட் செய்தாலும் சிங்கிள் ஸ்டூடெண்ட் விதமாக மைக்ரேட் செய்தாலும் நாம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸ் ஒன்றை பர்ச்சேஸ் செய்வோம். அதனால் நமக்கு ஸ்டூடெண்ட் பாஸ்போர்ட் தான் தேவைப்படுகிறது. பின்பு அட்மிஷன் லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. அட்மிஷன் லெட்டர் என்பது நாம் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் என்பது தான். அதென்றால் உங்களை யூனிவர்சிட்டியிலிருந்து அக்செப்ட் செய்து உங்களுக்கு மேலினூடாக அனுப்பப்படும் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர். சரி, நமக்கு இம்மூன்றும் தான் கட்டாயமாக தேவைப்படுவது. நாம் ஸ்விஸ்கேர் ஒன்றை பர்ச்சேஸ் செய்வதற்கு தற்போது வெப்சைட்டுக்கு சென்று பார்ப்போம் எப்படி இந்த ப்ரொசீட் ஆவது என. முதலில் உங்கள் வெப் ப்ரௌசரை ஓப்பன் செய்யுங்கள். இங்கு ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸ் என டைப் செய்யுங்கள். பின்பு உங்களுக்கு கிடைக்கும் முதல் சர்ச் ரிசல்ட்ஸாக ஸ்விஸ்கேர் ஒஃபிஷியல் வெப்சைட் என்பது தெரிகிறது. அதனை அழுத்துவோம். இங்கு நீங்கள் ஸ்விஸ்கேர் ஹோம் பேஜிற்கு வந்துள்ளீர்கள். இங்கு லெட்ஸ் ஸ்டார்ட் என்பதை அழுத்துவோம். இங்கு எம்மிடம் கேட்கப்பட்டுள்ளது இன்சூரன்ஸ் டைப் என்னவென்று. எமது இன்சூரன்ஸ் டைப் தான் ஸ்டூடெண்ட். பின்பு நெக்ஸ்டை அழுத்துவோம். பின்பு டெஸ்டினேஷன். எமது டெஸ்டினேஷன் தான் ஃபின்லாந்து. அதனை செலக்ட் செய்வோம். நெக்ஸ்ட் நமது ரெசிடென்ட் கண்ட்ரி, அதென்றால் நாம் தற்போது வாழும் நாடு, அது ஸ்ரீலங்கா. அதனை அழுத்துவோம். பின்பு நெக்ஸ்ட் செய்யுங்கள். இவை அனைத்தையும் சரியாக வழங்கினால் நாம் இன்சூரன்ஸ் பிளானுக்கு வந்திருப்போம். இங்கு உங்களுக்கு இவை அனைத்தையும் மீண்டும் செக் செய்ய முடியும். இன்சூரன்ஸ் டைப் ஸ்டூடெண்ட் என்றும், டெஸ்டினேஷன் ஃபின்லாந்து என்றும், ரெசிடென்ட் கண்ட்ரி ஸ்ரீலங்கா என்பதையும் இங்கு சரியாக வழங்கியிருந்தால் வந்திருக்கும். இவை அனைத்தையும் சரியாக வழங்கியிருந்தால் கீழே சென்றால் அப்ளை நவ் என வந்துள்ளது. அதனை அழுத்துவோம். சரி, இப்பொழுது நாம் ஸ்விஸ்கேர் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துள்ளோம். இங்கு டியூரேஷன் திகதியை எம்மிடம் கேட்டுள்ளது. நாம் முதலில் கூறியவாறு இங்கு இவர்கள் கேட்பது நீங்கள் ஃபின்லாண்டிற்கு போக நினைக்கும் நாள். இங்கு கேலண்டர் ஐக்கன் ஒன்று உள்ளது. அதனை அழுத்தினால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்பொழுது ஃபின்லாண்டிற்கு போகும் நாள் என்பது. நீங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியை செலக்ட் செய்தால் இங்கு தெரிகிறது டுடே 31 days, 181 days, 365 days. நாம் ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸ் ஒன்றை பர்ச்சேஸ் செய்வது ஒரு வருடத்திற்காக. அதனால் நாம் இங்கு டேட்டை தெரிவு செய்த பிறகு 365 days என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அப்படி தெரிவு செய்தால் ஆட்டோமேட்டிக்கலி 365 நாட்களையும் ஸ்விஸ்கேர் வெப்சைட் கவர் செய்யும். பின்பு பக்கமாக சிறிதாக அழுத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரிகிறது டியூரேஷன் டேட் 2025 8/1 2026 7/31 மற்றும் உங்களது இன்சூரன்ஸ் வெளியிடன.
அப்பொழுது பாஸ்போர்ட் இன்சூரன்ஸ் கண்ட்ரி ஸ்ரீலங்கா என வந்துள்ளது. அதுபோலவே கண்ட்ரி ஆஃப் ஸ்டடீஸ் ஃபின்லாண்ட் எனவும் வந்துள்ளது. இங்கு உங்களுக்கு செலக்ட் செய்ய 3 பிளான்கள் உள்ளது. ஸ்டாண்டர்ட், கம்ஃபர்ட், பிரீமியம். நாங்கள் செலக்ட் செய்வது கம்ஃபர்ட் எனும் பிளானை. ஏனென்றால் அதனால் கிடைக்கும் பயன்கள் அதிகம் என்பதால். அதனால் நீங்களும் அதனையே அழுத்துங்கள். பின்பு டீல்ஸ் என்றால் உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என 4 பெட்டிகள் உள்ளது. அந்த 4 பெட்டிகளையும் டிக் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று உள்ளது, பை €219 என. அதனை அழுத்துங்கள். சரி, நாம் தற்போது ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸில் டீட்டெயில்ஸ் ஃபில் செய்யும் இடத்திற்கு வந்துள்ளோம். இங்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் யூரோப் என வந்துள்ளது. பாலிசி ஹோல்டர் என்பது நீங்கள் தான் ஸ்டூடெண்ட். இங்கு நாம் முதலில் செலக்ட் செய்ய வேண்டியது live in another country. பின்பு I am a company என்பதை கிளிக் செய்ய வேண்டாம். பின்பு உங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேமை ஃபில் செய்ய வேண்டும். இவை உங்கள் பாஸ்போர்ட்டில் உள்ளவாறு தான் நிரப்ப வேண்டும். பின்பு உங்கள் ஜெண்டரை செலக்ட் செய்யுங்கள். இங்கு உங்கள் அட்ரஸ் எனும் இடத்தில் நாம் போடுவது எமது இலங்கை அட்ரஸை அல்ல. நாம் இங்கு போடுவது எங்கள் ஃபின்லாண்ட் அட்ரஸை தான். நமக்கு தற்போது ஃபின்லாண்ட் அட்ரஸ் ஒன்று கிடையாது. அப்பொழுது நாம் இங்கு எமது அட்ரஸ் என்பதில் போடுவது யூனிவர்சிட்டி அட்ரஸ். அதற்காகத்தான் நமக்கு யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் தேவைப்படுவது. நாம் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டரில் நமது அட்ரஸை பார்ப்போம். இங்கு இருப்பது எனது யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர். இங்கு எனது பெயர், பிறந்த நாள் மற்றும் எனது இலக்கம் உள்ளது. அப்பொழுது இங்குள்ள ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் என்பதில் உங்கள் அட்ரஸ் காணப்படும். அதனை இங்கு காப்பி செய்யுங்கள். இங்கு அட்ரஸ் 1 என்பதில் யூனிவர்சிட்டி அட்ரஸை பேஸ்ட் செய்யுங்கள். பின்பு உங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது சிட்டி மற்றும் ஜிப்கோட். ஜிப்கோட்டிற்காக யூனிவர்சிட்டி அட்ரஸில் உங்களுக்கு தெரிகிறது இங்கு நம்பர் 1 உண்டு. இதில் தரப்பட்டுள்ளது உங்கள் ஜிப்கோட். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியினூடாக அப்ளை செய்தாலும் உங்களது யூனிவர்சிட்டி அட்ரஸ், உங்கள் ஜிப்கோட் மற்றும் சிட்டி வரும். இவை இரண்டையும் இங்கிருந்து காப்பி செய்து கொள்ளுங்கள். இங்கு கண்ட்ரியிற்காக நாம் செலக்ட் செய்வது ஃபின்லாண்ட். பின்பு எமது கண்ட்ரி கோட் மற்றும் ஃபோன் நம்பர் ஒன்று தேவைப்படும். இங்கு எமக்கு தேவை ஃபின்லாண்ட் தொலைபேசி இலக்கம் ஒன்று. ஆனால் தற்போது எமக்கு ஃபின்லாண்ட் ஃபோன் நம்பர் ஒன்று இல்லை என்பதால் நாம் இங்கு இலங்கை தொலைபேசி எண்ணையே இட வேண்டும். கண்ட்ரி கோட் 94. பிறகு உங்கள் தொலைபேசி இலக்கத்தையும் இடுவோம். நாம் முதல் செக்ஷனை நிரப்பிவிட்டோம். இங்கு டிஃபரண்ட் கரஸ்பாண்டட் அட்ரஸ் அதனை டிக் செய்வோம். நாம் வேறொரு நாட்டிலிருந்து செய்வதால் நாம் கட்டாயமாக இங்கு டிக் செய்ய வேண்டும். இங்கு மீண்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேமை பாஸ்போர்ட்டில் உள்ளவாறு வழங்க வேண்டும். பின்பு ஜெண்டர். பின்பு உங்கள் இலங்கை முகவரியை இங்கு இட வேண்டும். இங்கு சிட்டியிற்காக உங்கள் முகவரி உள்ள சிட்டியையும், ஜிப்கோட்டிற்காக உங்கள் சிட்டி உள்ள ஜிப்கோடையும் இடுங்கள்.
இங்கு உங்களுக்கு ஜிப் கோட் நினைவில் இல்லை அல்லது போஸ்டல் கோட் உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் கூகுளுக்கு சென்று உங்கள் சிட்டி அதனுடன் ஜிப் கோட் என சர்ச் செய்ய வேண்டும். அப்பொழுது உங்கள் போஸ்டல் கோட் என இருக்கும். அதனை இங்கு காப்பி செய்து உங்களது இன்சூரன்ஸில் கீழ் பேஸ்ட் செய்ய வேண்டும். பின்பு எங்கள் கண்ட்ரி என்பதில் ஸ்ரீலங்காவை தேர்வு செய்ய வேண்டும். பின்பு இன்சூரன்ஸ் பர்சன் இங்கு டிக் செய்யுங்க. சேம் as பாலிசி ஹோல்டர். ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் முன்பு நிரப்பிய அனைத்தும் இங்கு வந்திருக்கும். இங்கு உங்கள் பாஸ்போர்ட் இலக்கத்தை வழங்க வேண்டும். இங்கு உங்கள் பிறந்த நாள். இவை அனைத்தையும் நிரப்பியதன் பின்பு இன்சூரன்ஸ் பர்சன் 21 years old 2003 5.5 என வரும். அப்படி வந்தால் நீங்கள் போடும் டேட் ஆஃப் பர்த் சரியா என இதனால் செக் செய்ய முடியும். இதனை சரியாக செக் செய்தால் நெக்ஸ்ட் என்பதை அழுத்துங்கள். பின்பு இங்கு உங்களது இமெயில் அட்ரஸ் மற்றும் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கப்பட்டுள்ளது. நாம் முதலில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை அழுத்துவோம். நாம் அதனை செய்வது முற்காலத்தில் ஸ்விஸ்கேர் அக்கவுண்ட் கிரியேட் ஆன பிறகு மீண்டும் ஒரு முறை செக் செய்து நமது டீட்டெயில்ஸ் சரியான அக்கவுண்டை பர்ச்சேஸ் செய்வதில் இலகுவாவதற்கு என. பின்பு இமெயிலை இங்கு டைப் செய்வோம். பின்பு இங்கு 2 பெட்டிகள் உண்டு, அதில் டிக் செய்வோம். பின்பு ஐ am not a robot என்பதில் டிக் செய்து சப்மிட் அப்ளிகேஷன் என்பதை ப்ரெஸ் செய்யுங்கள். சரி, நாம் சக்ஸஸ்ஃபுல் ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்களை நிரப்பியுள்ளோம். நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் செக் செய்து ஸ்விஸ்கேர் இன்சூரன்ஸ் ஒன்றை பர்ச்சேஸ் செய்வது என. TN Solutions. Innovations beyond excellence.